ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் டாக் தமிழ். நடிகர் அஜித்குமார் ஓட்டிச் சென்ற கார் விபத்தில் சிக்கியது அப்படிங்கிற இந்த பிரேக்கிங் நியூஸ் இப்ப பரபரப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ரசிகர்கள் மத்தியில. துபாயில கார் ரேஸ் பயிற்சியில் ஈடுபட்ட போது அஜித்குமார் ஓட்டிச் சென்ற கார் விபத்துல சிக்கியிருக்குங்க. காருடைய முன்பகுதியும் பின்பகுதியும் சேதம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில அஜித்குமாருக்கு காயம் எதுவுமே ஏற்படலை அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. அதுபோக கார் விபத்துக்குள்ளாகக்கூடிய சிசிடிவி காட்சியும் இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. நடிகர் அஜித்குமார் புதிதாக ரேசிங் நிறுவனம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அந்த அணியானது துபாயில நடக்கின்ற கார் ரேஸ்ல பங்கேற்க இருக்காங்க. இதற்கான கார் ரேஸ் பயிற்சியானது கடந்த 30ஆம் தேதி முதல் துபாயில தொடங்கி நடந்து வருது. இந்த நிலையில ஐரோப்பிய துணை கண்டத்துல பல்வேறு நாடுகள்ல இந்த கார் ரேஸ் போட்டியானது நடைபெற இருக்கு. இதற்கான முதல் தொடர் போட்டியானது துபாயில வரக்கூடிய 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெற இருக்குங்க. இதற்காக நடிகர் அஜித்குமாருடைய நிறுவனம் சார்பில் அணி பங்கேற்க இருப்பதால இதற்கான பயிற்சி துபாயில நடந்து வந்தது. இதற்காக இன்னைக்கு நடிகர் அஜித்குமார் துபாயில கார் ரேஸ் பயிற்சியில ஈடுபட்டு இருந்தாரு. அப்போ அவருடைய கார் திடீர்னு கட்டுப்பாட்டை இழந்ததாக சொல்லப்படுது. இதனால தாறுமாறாக ஓடிய கார் தடுப்பு சுவர் மீது மோதி சுழன்றடிச்சிருக்கு. இதுல காருடைய முன்பகுதியும் பின்பகுதியும் நொறுங்கி போயிருக்கு. இருந்தாலும் நல்வாய்ப்பாக அஜித்குமாருக்கு எந்த விதமான காயமும் ஏற்படல அப்படிங்கிறது தான் இதுல நல்ல விஷயம். இது தொடர்பான சிசிடிவி காட்சியும் இப்ப இணையத்துல வெளியாகி வைரலா பரவிட்டு வருது. அந்த வீடியோல அஜித்குமாருடைய அந்த கார் மின்னல் வேகத்துல சீறி பாஞ்சு வருது. திடீர்னு தடுப்பு சுவர்ல மோதி கார் அப்படியே சுழன்றடிச்சு நிக்குது. உடனே அங்கிருந்த ஒருவர் அஜித்குமாரை கார்ல இருந்து வெளியே அழைச்சிட்டு போறாரு. நடிகர் அஜித்குமாரும் சாதாரணமாக நடந்து போறாரு. இந்த தகவல் இப்ப தீயா பரவ தொடங்கியதும் அவருடைய ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு காயங்கள் எதுவும் ஏற்படாததால நிம்மதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நடிகர் அஜித்குமார் விடாமுயற்சி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அடுத்ததாக குட் பேட் அக்லி திரைப்படமும் வெளியாகி இருக்கு. குட் பேட் அக்லி வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி திரைக்கு வர இருப்பதாக படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படம் வரும் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு கூறப்பட்ட நிலையில அதனுடைய ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டுச்சு. சமீபத்துல விடாமுயற்சி திரைப்படத்தின் ட்ரைலர் மற்றும் படத்துடைய ஒரு பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில வரவேற்பை பெற்றுச்சு. இந்த நிலையில நடிகர் அஜித்குமாருக்கு கார் விபத்து இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய ரசிகர்கள் அத்தனை பேரும் பதற்றம் அடைஞ்சிருக்காங்க. ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இந்த சூழல்ல இப்படி ஒரு விபத்தா அப்படின்னு எல்லாருமே திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன கார் விபத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நடிகர் அஜித்குமார் கார் விபத்துல சிக்கினாலும் எந்த விதமான காயங்களும் ஏற்படாம நல்வாய்ப்பா தப்புனதை பத்தி உங்களுடைய கணிப்பு என்ன அப்படிங்கறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஜஸ்ட் டாக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.